பருத்தித்துறையிலிருந்து முல்லைத்தீவு ஊடாக திருவண்ணாமலைக்கு எக்ஸ்பிரஸ் ரயில் விடப்படும். ஐயா நிப்பாட்டுங்க ஐயா. இப்போ 3 லட்சம் பேர் முள்ளு கம்பிகள் இருக்காங்க. இப்போ எக்ஸ்பிரஸ் ரயில் போயிடுச்சு. இல்லை 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 சரி அப்படின்னா கேட்டு சொல்லும். அதனால அந்த எக்ஸ்பிரஸ் ரயிலுக்கு முள்ளிவாய்க்கால் எக்ஸ்பிரஸ் ரயில் 2 பேர் வைக்கப்படும். ஆண்டுக்கு கட்டிச்சிருக்கோம். அவங்களுக்கு ஒரு பேர் இருக்குது தானே. புதிய தேவி, யாழ் தேவி, அந்த தேவி, இந்த தேவி. சரி சரி பிரச்சனை வேண்டாம். 2019 சாதித் பிரேமதாசவை ஆதரிக்கின்ற ஒரு முடிவை அடுத்த நேரத்திலே போத்து ராஜபக்ச கொடியோனுக்கு எதிராக களமிறங்க வேண்டும். நான் 2வது தடவை ஆட்சியில் வெளியில் வந்தேன். நாங்கள் தமிழ் தேசிய கட்சியை ஆரம்பித்தோம். எங்களை பொறுத்தவரை பதவிகள் எல்லாம் பிரச்சனை. இனத்தினுடைய சுயமரியாதை என்பது, கௌரவம் என்பது மக்களுக்கு ஒன்றை விட்டுக் கொடுக்கால் பெற்றுக் கொடுக்க உறுதியாக இருக்கிறோம். அந்த அடிப்படையில் நாங்கள் பயணிக்கின்றோம். தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கும் தமிழ் தேசிய பேரவைக்கு இடையில் செய்து கொள்ளப்பட்ட ஒப்பந்தங்கள் என்னென்ன ஒப்பந்தங்கள் ஒப்பந்தங்கள் பிறகு எல்லா உறவியலாளர்களுக்கும் வழங்கப்பட்டன. அது கொள்கை அடிப்படையிலே எவ்வாறு பயணிக்கின்றது என்ற விடயம் தான். அதே உங்களுக்கு தெரியும். 2 பக்கம் கொண்ட ஒரு 8 10 அம்சங்களை உள்ளடக்கி ஒரு தீர்த்திட்டம் எல்லாம் வழங்கப்பட்டது. அதன் அதிலே தான் தமிழ் தேசிய பேரவை சார்பு அவர்களும் தமிழ் தேசிய கூட்டணி சார்பிலே திரு ரட்னலிங்கமும் கையெழுத்திட்டிருந்தார். அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினம் இந்த ஊடக சந்திப்பு 2 பிரதானமான விடயங்களை கூற இருக்கின்றேன். ஒன்று, முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் திரு ஹரிமேந்திரன் தன்னுடைய ஆய்வகம் என்ற பெயரில் எழுதுகின்ற கட்டுரைகள் சம்பந்தமானது. அதிலே ஒன்று மிக முக்கியமான விடயம். 2010ஆம் ஆண்டு நடைபெற்ற ஜனாதிபதி தேர்தலிலே ஐக்கிய தேசிய கட்சியின் சார்பிலே வேட்பாளராக நிறுத்தப்பட்ட சரத் பொன்சேகா அவர்களை, அப்பொழுது அவர் மேஜர் ஜெனரலை ஆதரித்து போட்டியிட்ட சம்பந்தமான கருத்துக்களை கூறுகின்ற பொழுது ஒரு கற்பனையான விடயம் அல்லது ஆதாரம், ஒரு பொய்யான செய்தியை எழுதியாகத்தான் நான் சொல்ல வேண்டும். இதனை சுருக்கமாக சொல்வதாக இருந்தால், ஜனாதிபதி தேர்தலிலே என்ன செய்ய வேண்டும் என்று தமிழ் தேசிய கூட்டமைப்பின் 22 பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய விவாதங்களை ஆரம்பிக்கப்பட்ட பொழுது தாங்கள் திரு சம்பந்தனையாவை பார்த்து, நீங்கள் வேட்பாளராக நில்லுங்கள், எந்த சிங்கள கட்சிகளை நாங்கள் சிங்கள பேரினவாத கட்சிகளை ஆதரிக்கக்கூடாது என்ற கருத்தை சொல்லியிருந்தோம். தொடர்ந்து ஒரு கூட்டம் நடைபெற்றது. டிசம்பர் மாத ஆரம்பத்திலே கூட்டப்பட்ட பொழுது பல விடயங்கள் ஆராயப்பட்ட பொழுது, அப்படி இல்லாவிட்டால் கூட சிங்கள முற்போக்குவாத கட்சிகளை டாக்டர் விக்ரமவா கருணாரண்ணா போன்றவர்கள் போட்டியில் இருக்கிறார்கள், அவளை ஆதரிக்க வேண்டும் என்ற கருத்து சொல்லப்பட்ட பொழுது கூட அதற்கு முழுமையான உடன்பாடு வரவில்லை. திரு கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் கூறினார்கள், வடக்கு கிழக்கிலே நாங்கள் பரிஷ்கரிப்போம், வடக்கு கிழக்கு வெளியிலே டாக்டர் விக்ரமவா கருணாரண்ணை ஆதரிக்கலாம் என்று திரு சம்பந்தனையா எதற்கும் உடன்படவில்லை. பின்னர் நானும் திரு சுரேஷ் பிரபுச்சந்திரனும் வியன்னா மாநாட்டுக்கு செல்கிறோம், போயிட்டு வந்து பார்ப்போம், எத்தனாம் தேதி வரை இருக்கின்றீர்கள் ஐயா என்று கேட்ட பொழுது நாங்கள் 25ஆம் தேதி வாக்கில் திரும்பி வருவோம். அது டிசம்பர் 17ஆம் தேதி ஒரு நாள் தான் நியமன பத்திரம். அப்போ என்ன செய்கிறது, இல்லை வந்து பார்க்கலாம், அப்படி இல்லாவிட்டால் ஐயா நான் போட்டியிட வேண்டி வரும் என்று நான் சொன்னேன். ஐயா சிரிச்சிட்டு போனார். ஐயா நினைச்சார் சுவாலிங்க சும்மா தண்டை பெற்றார் என்று. அதன் பின்னர் சில சொல்வார், இந்த கல்யாண வீட்டில் கொடுக்கல் வாங்கல் அது எல்லாம் முடிஞ்சு சும்மா பேரு கொண்டு நடக்கும். அதுபோல் எங்களுடைய உறுப்பினருடைய ஆதரவை சம்மதத்தை கேட்பதற்காக 17ஆம் தேதி நியமன பத்திரங்கள் தாக்கல் செய்யப்பட்டு விட்டன. நானும் சுயேட்சை வேட்பாளராக போட்டியிட திரு ஸ்ரீகாந்தன் பாராளுமன்ற உறுப்பினர் என்னை முன்மொழிந்தார். ஒரு வாக்காளர் முன்மொழிய வேண்டும், சுயேட்சையாக போட்டிடுவார், ஒரு எம்பி அல்லது முன்னாள் எம்பி தான் போட்டியிட முடியும். நான் போட்டியிடுகின்றேன். ஜனவரி மாதம் 6ஆம் தேதி 2010ஆம் ஆண்டிலே தான்
முதலாவது கூட்டம் யாரை ஆதரிப்பது என்று கூட்டப்பட்டது. அன்றைய கூட்டத்திலே 22 பாராளுமன்ற உறுப்பினர்களிலே நாங்கள் 18 பேர் கலந்து கொண்டிருந்தோம். அதிலே அந்த நேரத்திலே மட்டக்களப்பு எம்பியாக இருந்த திரு கனகசபை ஐயா அவர்கள் சென்னை அப்போலோ மருத்துவமனையிலே சுயநலம் காரணமாக அனுமதிக்கப்பட்டிருந்தார். அதேபோல் இருவர் லண்டனில் அந்த நேரத்தில் தங்கியிருந்தார்கள். ஒன்று திரு ஞானந்தமூர்த்தி அவர்கள், இன்னொன்று அம்பாறை மாவட்டத்திலே சந்திர நேருவனுடைய மகனாக இருந்த சந்திரகாந்தன், இன்னொருவர் எங்களுடைய வன்னி மாவட்ட எம்பியாக இருந்த கனரத்னம் ஐயா அண்ணன். அவர்கள் அப்பொழுது 4வது மாடியிலே தடுப்பு காவலில் இருந்தார். இந்த 4 பேரை தவிர 18 பேர் கூட்டம் கூடினோம். கூட்டம் சுமார் 2.5-3 மணி நேரங்கள் நடைபெற்றன. பல்வேறு விதமான கருத்துக்கள் எல்லாம் கூறப்பட்டன. இந்த நேரத்திலே சிங்கள பேரினவாத கட்சியில் ஆதரிக்க முடியாது என்று நான் வாதாடி கொண்டிருந்த பொழுது ஒரு கட்டத்திலே ஒரு சில ஒப்பந்தங்களை நாங்கள் செய்தோம் என்று சொன்ன பொழுது சம்பந்தனையா நாங்கள் அதை காட்டுங்கள், இல்லை காட்ட முடியாது, காட்ட முடியாதுன்னா இந்த ஒப்பந்தம் செய்ய நீங்கள் மக்கள் சொல்ல வேண்டும், அடிப்படையாக சொல்ல வேண்டும் என்று வாதாடிய பொழுது கட்சி தலைவர் மாத்திரம் காட்டுகிறேன் என்றார். சரி, அதுக்கு தானங்க காட்டுங்க கொண்டு நாங்கள் வெளியிலே போனோம். போன பொழுதுதான் சம்பந்தனையா, அதுபோல் இலங்கை தமிழரசு கட்சியின் சார்பில் திரு மாவசே நாகராஜா, இங்கே திரு சுரேஷ் பிரேமச்சந்திரன், திரு செல்வமடைக்கலான், திரு கஜேந்திரகுமார் பண்ணப்படும் ஆகியோர் இருந்து ஒரு 15-20 நிமிஷம் ஏதோ பேசிக்கொண்டிருந்தார்கள். நாங்கள் மீண்டும் அந்த அறைக்குள்ளே நுழைந்த பொழுது திரு செல்வமும் திரு கஜேந்திரகுமாரும் பக்கத்தில் அமர்ந்தார். அவர்களை பார்த்து நான் சையாக என்ன என்று இப்படி கேட்ட பொழுது 2 பேரும் கையை விரித்தார்கள். நான் சிரித்து போட்டு அது பிறகு என்ன விஷயம் கரைக்கவில்லை. அப்போ ஐயா வந்தார், சம்பந்தனை உள்ள வந்து கேட்டார், உங்களோட தலைவர் மாட்டையெல்லாம் கேட்டார். ஐயா அறிகிற கொண்டும் இல்லை, அவர் கையை விரிக்கணும். சரி ஐயா, நாங்கள் சில்லறைகள் தானே, இந்த சில்லறைகளுக்கு ஏதாவது காட்ட முடியுமாட்டா காட்டுங்க என்று சொன்ன சம்பந்தனையா கோபத்திலே ஒரு பையில் எடுத்து உதறி போட்டு வாசித்து காட்ட வழிக்கிட்டார். பருத்தித்துறையிலிருந்து முல்லைத்தீவு ஊடாக திருவண்ணாமலைக்கு எக்ஸ்பிரஸ் ரயில் விடப்படும். ஐயா நிப்பாட்டுங்க ஐயா, இப்போ 3 லட்சம் பேர் முள்ளு கம்பிகள் இருக்கார், இப்போ எக்ஸ்பிரஸ் ரயில் போயிடுச்சு. இல்லை இல்லை இல்லை, சரி அப்படின்னா கேட்டு சொல்லும். அதனால அந்த எக்ஸ்பிரஸ் ரயிலுக்கு முள்ளிவாய்க்கால் எக்ஸ்பிரஸ் ரயில் 2 பேர் வைக்கப்படுவான்னு கேட்டு சொல்லுங்க. அவங்களுக்கு ஒரு பேர் இருக்குது தானே, உதய தேவி, அது தேவி, அந்த தேவி, இந்த தேவி. சரி சரி பிரச்சனை வேண்டாம், அடுத்த விஷயங்கள் எல்லாம் பார்த்தோம். ஆகவே இவர் சொல்வதை போல ஏன் இன்றைக்கு இருக்கிறார்கள் திரு செல்வமடைக்கலான் தெளிவுபடுத்தலாம், அல்லது திரு கஜேந்திரகுமார், திரு சுரேஷ் மாவன் இல்லை, சம்பந்தனையாவும் இல்லை. இந்த 18 பேரிலே நாங்கள் வாதாடி 2 பேரையும் சரத்பஞ்சாக ஆதரிக்க முடியாது, எந்த சிங்கள பேரனும் அதை ஆதரிக்க முடியாது. வாக்கெடுப்பை நான் கோரிய பொழுதுதான் சம்பந்தனையாவை தடமாற ஆரம்பித்தார். கண்கள் கலங்கியது. அப்பொழுது நான் சொன்னேன், இந்த 4 பேரையும் விடுவோம், 4 பேரையும் சேர்த்து வாக்களித்தால் நான் தான் தோற்று வருகின்றார் அச்சம் வந்துட்டேன் என்றால் பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருந்த பொழுது திரு ஜெயானந்தமூர்த்தியிடம் இருந்து லண்டனிலிருந்து கஜேந்திரகுமார் அவர்களுக்கு தொலைபேசி அழைப்பு வந்தது. அவர் அதை ஸ்பீக்கர் ஃபோன்லேயே போட்டுவிட்டு சம்பந்தனையாவிடம் கொடுத்தார். அவர் சொன்னார், 2 பேரையும் ஆதரிக்க முடியும், அதாவது சர்பஞ்சாக ஆதரிக்க முடியாது, இந்த ஆதரிக்க முடியாது என்று சொன்ன உடனே அவருக்கு கலக்கி விட்டு நான் சொன்னேன், ஐயா விடுங்க வேண்டாம், அந்த 4 பேர்கிட்ட போட்டே விட்டுட்டு நாங்கள் 18 பேர்கிட்ட கணக்கு பார்ப்போம். சொன்ன பிறகு அவருக்கு கொஞ்சம் நிம்மதி. அது கூட ஆதரவாளர்கள் கையெழுத்துக்கண்டு ஒன்றாக ஒவ்வொருவராக தனித்தனியாக பேரை சொல்லி என்ன என்று கேட்டு வந்தார். மாவசனார அண்ணையில் தொடங்கி சுரேஷ் பிரேமச்சந்திரன் வரை அவர் கேட்டுக்கொண்டிருந்த பொழுது 10 பேர் சரத்பஞ்சாவை ஆதரிக்க வேண்டும் என்று கூறினார். 8 பேர் நாங்கள் டெலோவினுடைய 4 எம்பிக்களாக இருந்த ஸ்ரீகாந்தன் அவர்கள், திரு செல்வமடைக்கலான், திரு வினோர் ஆதரிக்க நான் 4 பேரும் ஆதரிக்க முடியாது என்று சொன்னோம். அதே போல் திரு கஜேந்திரகுமார், திரு செல்வராஜா கஜேந்திரன்,
திருமதி பத்மினி சிதம்பரநாதன், இன்னொருவர் பன்னி எம்பி கிஷோ 10 மட்டுமாக 18 என்று தீர்மானிக்கப்பட்டது. பெரும்பான்மை சரத் ஆதரிப்பது நிலவர். அங்கே சமஸ்டியும் இல்லை, ஒரு அறிவும் இல்லை. வடக்கு கிழக்கு இணைந்து சமஸ்டியை தருவதால் அவர் இடத்திலே சொல்லி தருவதால் நடவராது. அதை சாட்ட அதை சொல்லி அதை ஏற்றுக்கொண்டு அதை நான் போட்டு பகிரங்க அறிவித்திருப்பேன். ஆகவே இது வெறும் பித்தளை கதையை சொல்லி மக்களுக்கு மாற்ற வேண்டாம். இதே ரணில் விக்ரமசிங்கா 2017ஆம் ஆண்டு இங்கே வந்து மாவட்ட ஒருங்கிணைப்பு கூட்டம் நடந்த பொழுது நான் அந்த கேள்வியை கேட்டிருந்தேன். நீங்கள் அந்த ரயில்வே பாதையை அமைப்பீர்களா? இப்போ எல்லாம் போட் சர்வீஸ் வந்துட்டு கடலால் போகலாம், ஏராள போகலாம், ரயில்வே பாலம் தேவை, பாதை தேவை இல்லை என்று வாதித்த பொழுது மாவட்ட எத்தனை பேர் வாயை மூடிக்கொண்டிருந்தார்கள். அப்பொழுது நான் திரும்பி சில கேள்வியை எழுப்பி விட்டது. அவசரமாக நான் ஃப்ளைட்டுக்கு டைம் ஆகிறேன் என்று சொன்னார். அது பச்சை போய் அன்றைக்கு ரெண்டு தால்சவனம் இல்லை, கேகேஎஸ் இல்லை, காங்கிரஸ் இல்லை. அடுத்த நாள் காலம் தான் இப்போ பத்திரிகையில் கூட நாங்கள் அறிந்தோம். கூட அவர் போய் திரு சுமந்திரனுடைய வீட்டிலே போய் நுங்கு சாப்பிட்டு எழுதி குடித்ததாக நாங்கள் கேள்விப்பட்டோம். இப்படியான எத்தனையோ பித்தலாட்ட சுத்து வார்த்தைகளுக்கு எங்கடையாக துணை போக வேண்டாம். நடந்த வரலாறு மக்களை சொல்லுவோம். இப்படி தான் செய்தார், ஏமாத்தினார். கோடிக்கணக்கில் பணம் பரிமாறப்பட்டது தேர்தல் செலவுக்காக. அங்கே இல்லைன்னு சொல்லிட்டு பார்ப்போம். இதுக்குள்ளே வச்சுக்கொண்டு இன்னொரு செய்தி இப்பொழுது இந்த வாரம் வந்திருக்கிறது. அது அடிக்கடி சுமந்திரன் கூறுகின்ற தான். காலைக்கதிர் பத்திரிகையிலே என் சத்தியமூர்த்தி என்ற ஒரு இந்திய பத்திரிகையாளர், அவர் ஒரு விளக்குமாறா தும்புக்கட்டையா என்று விளக்குமாறு ஒரு ஆர்டிக்கலை எழுதியிருக்கிறார். அதிலே அவர் கருத்துக்கள் பல விடயங்களை எழுதியிருக்கிறார். அதெல்லாம் ஒரு கட்டுரையாளர், அவர் ஊடக சுதந்திரம், அதை பற்றி நான் சொல்ல விரும்பவில்லை. அதிலே ஒரு கட்டத்திலே சுவாதிலிங்கம் ஜல்லிக்கட்டு மாடன்று கூட எழுதியிருக்கார். சரி, என்ன கட்டு மாடன்றாலும் சொல்லலை, அது பிரியப்படுவோம். ஆனால் தமிழ் தலைவர்கள் மஹிந்த ராஜபக்ச ஒரு தடவை சந்தித்த பொழுது மஹிந்த சொல்லித்தான் நான் போட்டிட்டேன்னு சொல்லி சேம் சைட் கோலன் அடித்தார் ஒரு அப்பட்டமான பொய் எழுதியிருக்கார். அது அரைகுறையால் கால் சவுடு சவுடு கட்டுரை சொல்லிச்சு. அதில் இவராக ஒன்றை ஊகிச்சினார். நான் கேட்க விரும்புகிற இதே கேள்வியைத்தான். இது நடந்த சம்பவம், சந்திப்பு நடந்து ஒரு சர்ச்சைக்குரிய நாள். அன்றைக்கு என்னுடைய தந்தையாருடைய நினைவு நாள் சொல்லுவோம், தோசை என்று சொல்லுவோம். நான் காலையிலும் சாப்பிடவில்லை, கோயிலுக்கு போக நேரம் இருக்கவில்லை, ஓடி சென்றேன். கருப்பு சட்டை அணிந்தோன்னு சென்றது. அங்கே எந்த விதமான எல்லாரும் ஓடி போய் போட்டி போட்டு உணவுகளை நேவிதான் கேட்டதை வச்சு சாப்பாடு மற்ற சாப்பாடுலாம் சாப்பிடுகின்ற பொழுது நான் சாப்பிடாமல் இருந்த பொழுது ஏன் சாப்பிடவில்லை என்று மஹிந்த என்ன பார்த்து கேட்டார். உடல்நிலை சரியில்லை, மனநிலை சரியில்லை. சரி, பழங்களையாவது சாப்பிடும். இல்லை, ஒன்றும் வேண்டாம், நான் எதையும் சாப்பிட மறந்தேன். இந்த நேரத்தில் தான் பின்னர் அவர் சொல்லியதாக ஒரு செய்தி வந்து ஜனாதிபதிக்கு ஆதரவு கட்சிகள் இந்த சந்திப்பில் கலந்து கொண்டான். நான் உடனடியாக மறுப்பு தெரிவித்து விட்டிருந்தேன். நாங்கள் ஆதரவு தெரிவித்த கட்சி அல்ல, இவர் செய்தது படு மோசம், இனப்படுகொலை என்பதை சொல்லுகின்ற கட்சி. அதை நாங்கள் இறுக்கமாக சொல்லுகிறேன். மீண்டும் இவர் ஒரு இனப்படுகொலையாளி. நான் அன்றைய கருப்பு சட்டையில் தான் போயிருந்தேன் சொன்னவுடன் டக்ளஸ் தேவானந்தாவை பார்த்து இவர் கேட்டாராம், என்ன நீங்கள் கரும்புலி ஒரு ஆளை கூட்டி வந்திருக்கேன். இவ்வாறு சர்ச்சைகள் எழுப்பப்பட்டது. இன்னொரு உத்தியை மஹிந்த ராஜபக்ச கைக்கொள்ள பார்த்தார். அன்றைக்கு நாங்கள் சந்தித்தது நவம்பர் மாதம் 26ஆம் தேதி. பிரபாகரன் பர்த்டே அனுப்ப அதுக்கு தான் சாப்பாடு தரேன், சாப்பிடுவான்னு சொல்லி பார்த்தேன். நான் அதுக்கு போட்டதான் என்னுடைய பதில். ஆகவே ஓடி போய் இவர்கிட்ட போய் சாப்பிட்ற அளவுக்கு நாங்கள் அந்த சாப்பாடு பசி என்ன சாப்பிட்றது அதுவர். ஆனால் இவ்வாறு ஒரு தேவையில்லாத பொய்யை ஏன் விட்டார் என்றே தவிர அதை அந்த மறுப்பை நான் எழுதினா போடுவார்களா இல்லையா தெரியவில்லை. காலை கதிர் பத்திரிகை கேட்டுக்கொண்டால் என்னுடைய மறுப்பதிலே நான் எழுத்து கொள்வோம். இதையும் சொல்ல விரும்புகிறேன். அடிக்கடி சுதந்திரன் சொல்லிக் கொண்டிருக்கார்.
மஹிந்த ராஜபக்சேட்டை ஒரு காசு வண்டி கொடுத்தான் போனவர். இதே மாதிரியான நிலைமை 2015ஆம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலிலே தமிழ் தேசிய கூட்டமைப்பு யாரை ஆதரிக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை எழுந்த பொழுது சுண்ணாகம் பிரதேச மண்டபத்திலே மருதாமடத்தக்கூடிய அந்த மண்டபத்திலே தான் வடக்கு மாகாண எம்பிக்களும் வடக்கு மாகாணத்தினுடைய தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய மாகாண சபை உறுப்பினர்களுக்குமான கூட்டம் நடந்தது. வடக்கு கிழக்கு ஒன்றாக கூட்டம் என்னுடைய கோரிக்கை நிராகரிக்கப்பட்டிருந்தது. கிழக்கு மாகாணத்தை கூட்டி அங்கே வேட்பாளராக போட்டியிட முன் வந்த மைத்திரிபால சிறிசேன ஆதரிப்பு தீர்மானத்தை எடுத்து இங்கே கூட்டம் நடக்கும், இங்கே வந்து தீர்மானம் பெறட்ட வேண்டும். அப்பொழுது ஒவ்வொருவருக்கு 5 நிமிஷம் ஒதுக்கப்பட வேண்டும் சொன்ன பொழுது நான் திரும்ப என்னை அவரது கூட்டத்தை தலைவராக கொண்டு வந்து நான் கேட்டேன், எனக்கு ஒரு 15 நிமிஷம் தரணும் பண்ணேன். இல்லை தரையலாம், அவர் நான் வெளியில் போகணுன்றான். இல்லை இருந்தோம் கூட தரலாம். நான் இந்த கருத்துக்களை கூறிய பொழுது தான் நான் சொன்னேன், காலாகாலமாக ஒப்பந்தங்கள் ஏமாற்றப்பட்டிருக்கோம். சரத்வன்சாவை ஆதரித்து என்ன நடந்திருக்கிறது? ஏமாற்றப்பட்டோம். அவர் தோற்றார். இன்றைக்கு சரத்வன்சா நடவடிக்கை எப்படி இருக்கிறது? இப்பொழுது சரத்வன்சா சொன்ன வச்சுக்கொண்டு தான் திரு அரியநேந்திரன் அந்த கட்டுரையில் எழுத வழங்கிட்டார். ஏதோ அவரை ஆதரித்து நாங்கள் நம்பி செய்தோம். இந்த சூழ்நிலையின் பின்னணியிலே தான் நான் கூற விரும்புகின்றேன், அந்த சுண்ணாகத்திலே நடந்த சந்திப்பிலே நான் கேட்டுக்கொண்டேன், இல்லை நாங்கள் ஆக குறைந்தது நவசமுதாய கட்சி விக்ரமாகரன் கட்சியாக ஆதரிக்க வேண்டும். இல்லாவிட்டால் திரு ஐக்கிய சோசலிச கட்சி திரு சரித்துங்க ரணது ஜெயசூரிய சரித்துங்க ஜெயசூரியாவுடைய கட்சி அவர் கொழும்பிலே தேசிய தமிழிலே ரோட்டில் தேசியத்தை பாட்டு அடி தாக்கப்பட்டவர். எந்த போராட்டம் பண்ணாலும் யாழ்ப்பாணத்தில் வந்து தோல் நிற்கக்கூடியவர்கள். சுயநிர்ணய உரிமையின் அடிப்படையிலே தமிழர்கள் பிரிந்து போகின்ற உரிமை இருக்கின்றது சிங்களத்திலும் தமிழரும் ஆங்கிலத்திலும் கூறுவது. அப்படிப்பட்டவரை ஆதரிப்போம் இல்லை என்றார்கள். பெரும்பாலான முடிவு அமைப்போன்று தெரிந்தவுடன் நான் சொன்னேன், நான் என்னுடைய வாக்கை நிச்சயமாக சிறுத்து ஜெயசூரியனுடைய ஆட்டோ சின்னத்துக்கு தான் போடுவேன். அதை நான் பகிரங்கமாக சொல்லுவேன், தயங்க மாட்டேன். பின்னர் கூட்டம் முடிந்த பின்னர் திரு சுதந்திரன் என்னை பார்த்து கேட்டார், இவ்வளோ சிற்றோட்டிகள் பரிமாற்றக்கொள் 2010 ஜனாதிபதி தேர்தலில் என்ன உங்களோட வாக்கை யாருக்கு போட்டிருக்கீங்க? இது என்ன கேள்வி? கேள்வித்தரமான கேள்வி. என்ன நான் தான் இந்த வாக்கை மஹிந்தவுக்கு போட்டிருப்பேன். நான் கேட்டேன் திருப்பி, மஹிந்தவுக்கு மரண தண்டனை கொடுக்க வேண்டும் என்று வலியுறுத்திய நான் அவ்வாறு சொல்லி அவரோட படம் வாங்கித்தான் கட்டிக்காரன் மஹிந்த வாசுவாஜியா. இதைவிட விக்கிலீக்ஸிலே 2010ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் வெளியாகிய விக்கிலீக்ஸிலே சொல்லப்படும், ஜனவரி 26ஆம் தேதி 2010 தேர்தல் 15 அந்த ரிப்போர்ட் அனுப்பப்பட்டிருக்க 4 பாயிண்ட்ஸ். 2700 விக்கிலீக்ஸ் இந்த கசிஞ்ச செய்திகள் அது ஒன்று. இல்லாட்டி எங்களுக்கு எதுவும் தெரியாது, எனக்கு ஆதாரம் இல்லை. அதிலே டிஎன்ஏனுடைய எம்பி பிரபாகருடைய உறவினர் சிவாஜிலிங்கம் அரசாங்கத்தையும் எதிர்கட்சியையும் சேராமல் சுயேட்சையாக செல்ஃப் ப்ரொக்ளைம்டு கேண்டிடேட் தன்னைத்தானே வேட்பாளர் நிறுத்தின. எனக்கு பின்னால் ஆள் இல்லை சொல்லப்படுகிறது. ஆக வார்த்தை நல்ல வார்த்தை. செல்ஃப் ப்ரொக்ளைம்டு இண்டிபெண்டன்ட் கேண்டிடேட்டாக நிற்கிறார் என்றெல்லாம் சொல்லப்பட்டு இவருடைய கோரிக்கை எந்த தமிழ் தலைவர்களும் வைக்காத அளவுக்கு இருக்குமாம். இந்த போர் குற்றம் இந்த விடயங்களுக்கு தண்டனைகள் வழங்கப்பட வேண்டும் உறுதியாக இருக்கின்ற ஒரே ஒரு தலைவராக விளங்கு அந்த வசனத்தை கவனிக்க வேண்டும். இதைவிட தீர்வாக நான் கான்ஃபெடரேஷனை வச்சிருந்தேன். அது லண்டனிலிருந்து தலைவர் ஜனாதிபதியாக இருந்த திருமதி ஸ்ரீ சந்திரியா குமார் துங்கவுக்கும் தமிழர் தேசிய தலைவர் மீது பிரபாகரனுக்கு அனுப்பப்பட்ட ஒரு தீர்வு திட்டம் 97 அதை தான் வச்சிருந்தேன். அதில் அவர் கொடுக்கும் அந்த தீர்வு திட்டம் என்று சொல்லாமல் சிங்களவர்களுக்கு ஒரு பாராளுமன்றம் தமிழர்களுக்கு ஒரு பாராளுமன்றம் ஆதி உச்சபட்ச கோரிக்கையை சுவாதிக்க வைக்கிறார் என்ற போன்ற நீண்ட பந்தியிலே இந்த விவரங்கள் எல்லாம் குறிப்பிடப்பட்டு 2வது பந்தி சம்பந்தனையாவை தாங்கள் பல தலைவர்கள் சந்தித்த பொழுது
இந்த நடந்த அநியாயங்களை எழுப்புகிறீர்கள் இல்லை என்று சொன்ன பொழுது எழுப்பினால் பிரச்சனைகள் வெடிக்கும் என்று அவர் அஞ்சுவதாக குறிப்பிட்டது அந்த செய்தி கூறுவது. நான் சொல்லவில்லை, இது பட்ரீசியா அமெரிக்க தூதராக இருந்தார். அது செய்தி. 3வது பந்தியிலே மனோ கணேசன் அவர்கள் சர்வதேச விசாரணை தேவை இல்லை என்று சொன்னதாக கூறப்படுகிறது. 4வது பந்தியிலே தமிழ் தேசிய கூட்டமைப்புடைய எம்பியாக இருந்த திருமதி பத்மினி யாழ்ப்பாணத்தில் வைத்து சர்வதேச அணை தேவை இல்லை என்று சொன்னார் என்று 4 விடயங்களும் குறிப்பிடப்பட்டிருந்தது. இதுக்கு என்ன பதில்? ஒரு கான்ஃபெடரேஷன் ஒரு விஷயத்தை கேட்கின்றேன். கைது செய்யப்பட்ட புலிகள் அத்தனை நிபந்தனை இல்லாமல் விடுதலை செய்யப்பட வேண்டும். 2 தேசங்கள், தமிழம் என்ற ஒரு நாடும் ஸ்ரீலங்கா நாடும் சேர்ந்து நாடுகளுடைய ஒரு கான்ஃபெடரேஷன் ஒன்றியமாக வாழ வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்தவருக்கு நீங்கள் இவ்வாறு பேர் சொல்லுது. அதுக்கப்புறம் நான் இன்னும் ஆதாரங்களை சொல்ல முடியும். அந்த தேர்தலில் நாங்கள் தீர்மானித்த பிறகு மட்டக்களப்பிலே கொண்டு போய் அந்த மைத்திரிபால சிறிசேன ரணில் விக்ரமசிங்க கொடுத்த பணத்தை விநியோகித்தவரே சுமந்திருந்தான். எத்தனை லட்சத்தை கொண்டு போனார்? 45 லட்சத்தை கொண்டு போனார் என்றதை என்னால் சொல்ல முடியும். உங்கள் பட்ட வழக்கு போட்டு பார்ப்போம். போட்டு ஒரு வழக்கு நான் ரெடி, நீங்கள் ரெடியா? அது சும்மா எங்களுக்கு அதை விட்டாங்க. அது 45 50 கொண்டு வரல, அதனால் விளங்கியில் அங்கே போய் மட்டக்களப்பு மாவட்டத்தினுடைய மாகாண சபை உறுப்பினர்களுக்கும் எம்பிக்களுக்கும் அந்த பணம் பிரித்து கொடுக்கப்பட்ட செலவழிக்க சொல்லி தேர்தல் வேலை இப்படி எல்லாம் செய்து போட்டு இப்போ எங்களை பார்த்து சொல்லிக் கொண்டிருக்கிறோம். இந்த மஹிந்திட்ட போய் ஏதோ நின்றாட்டு எல்லார்ட்டையும் நின்று சரத்து என்ன சொல்லிக் கொண்டிருக்கான்னு பார்த்து கொண்டிருக்கிறோம். மைத்திரிபால சிறிசேன என்ன செய்து கொண்டிருக்கான்னு பார்க்குறோம். நல்லபடியாக நீங்கள் சொன்ன சரித்தன்னு சொல்லிக் கொண்டிருக்காரு. உங்களுக்கு வந்தாரா? முள்ளிவாக்கலுக்கு வந்தாரா? அஞ்சலி செலுத்தினாரா? அல்லது இடத்துல வச்சு தானே முள்ளிவாக்கல் மக்களுக்கு அங்கே ஒரு வீட்டில் இருந்து படத்தை வச்சுட்டு அஞ்சலி செலுத்தலாம் தானே. எல்லாம் செய்யாத ஆக்களுக்கு போட்டுட்டு மேலே அடித்து கொண்டு நின்று இன்றைக்கு கோத்தவாய் ஓடிட்டார். இன்றைக்கு 4-5 வருஷத்துக்கு மேல் அருணகுமார் சராய்க்கோட யாழ்ப்பாணத்தில் மேதினை கொண்டாடு இன்றைக்கு மேதினை கொண்டாடி அவங்கள கொண்டு விட்டு எல்லாம் கழுத்து வெள்ளம் வந்து மூச்சு திணறி புறதான் இப்போ தான் கொஞ்சம் ஞானம் பிறந்த மாதிரி. இப்போவும் கூட ஏதாவது டீல்கள் வருமோ இல்லையோன்றது 30ஆம் தேதி ஜூன் மாதம் வரை பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். இப்பொழுது அவர்கள் உள்ளூராட்சி வடக்கு உள்ளூராட்சி மாநில பத்திரிகைகள் வெளியாக இருக்கின்றதாக குறிப்பிட்ட தேதிகளிலே குறிப்பிட்ட சபைகளுக்கு 13ஆம் தேதியிலிருந்து யாழ்ப்பாணம் மாநகர ஆரம்பித்து 30ஆம் ஜூன் மாதம் நெடுந்தீவு பிரதேச வரை அந்த கூட்டங்கள் நடைபெறும். ஆகவே அந்த காலகட்டத்தில் பத்திரிகையும் இந்த செய்தியை திருத்தத்தை பிரசுரிக்க வேண்டுமென்றால் அவர்கள் கேட்டுக்கொண்டால் நான் எழுத்திலும் அவர்களுக்கு இருக்கின்றேன். திரு அரியநேந்திர என்னோதரியன் அவர்கள் அந்த விஷயத்தை திருப்பி தூக்கிட்டார். ஆகவே இப்போ பொய்யான விஷயங்களை சொல்ல வேண்டாம். அவர்கள் மாகாண சபையிலே வடக்கு கிழக்கை தற்காலிகமாக இணைப்பதற்கு தயாராக இருக்கவில்லை. நல்லாட்சி அரசாங்கத்தில் செய்திருக்கலாம் அந்த சரி அந்த நேரத்தில் சரி அந்த சொன்னால் வாக்குறு நல்லாட்சி அரசாங்கத்தில் என்ன பண்ண வடக்கு கிழந்து இளைஞ சமஸ்தி கொண்ட முற்படையில் ஆக குறைஞ்ச தீர்வு வரை ஒரு சாதாரண பேர் மாண்பையிலே வடக்கு கிழக்கு இணைப்பு தீர்மானத்தை கொண்டு வந்திருக்க முடியும். அது அந்த நீதிமன்ற தீர்ப்பிலே உச்ச நீதிமன்றம் சுப்ரீம் கோர்ட் திரு சரத்தன் இங்கே தீர்ப்பிலே குறிப்பிடுகிறார். இதற்கு வடக்கு கிழக்கு இப்படியான பாராளுமன்றத்தில் பேரினை கொண்டு வர முடியும் என்று அதை நாங்கள் டிஎன்ஏ இருக்கிறவர்கள் எழுத்திலே கொடுத்து தரப்படுத்தலாம். கவனிக்கவில்லை. இவர்கள் எல்லாத்தையும் வச்சு சும்மா முட்டுக்காலில் இருந்து மண்டிவிட்டான் விஷயம். இதனால் தான் 2019 சாதித் பிரேமதாஸ் சபை ஆதரிக்கின்ற ஒரு முடிவை அடுத்த நேரத்திலே போத்து ராஜபக்ச கொடியோனுக்கு எதிராக களமிறங்க வேண்டும். நான் 2வது தடவை இருந்து வெளியில் வந்தேன். நாங்கள் தமிழ் தேசிய கட்சியை ஆரம்பித்தோம். எங்களை பொறுத்தவரை பதவிகள் அல்ல பிரச்சனை. இனத்தினுடைய சுயமரியாதை என்பது கௌரவம் என்பது மக்களுக்கு ஒன்றை பெற்றுக் கொடுக்க வேண்டும் உறுதியாக இருக்கிறோம். அந்த அடிப்படையில் நாங்கள் பயணிக்கின்றோம். நன்றி, வணக்கம்.
கேள்வி இருந்தால் கேளுங்க. இன்று ஒரு பத்திரிகையில் தலைமை செய்தியாக வெளியாக இருந்தது தமிழ் தேசிய பேரவைக்கும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியும் இணைந்து உருவாக்கியிருந்த ஒப்பந்தத்தின் பிறகு ஒன்றாக பயணிக்கின்ற விடயத்துக்கு பிற்பாடு இபிடிபி டாக்டர் சிவானந்தா அவர்களுடன் என்ற ஒரு பேச்சுவார்த்தை சபைகள் அமைப்பது தொடர்பில் என்று ஒரு செய்தி ஒன்று வெளியாக இருந்தது. அது எவ்வாறு அதன் உண்மைத்தன்மை எவ்வாறு இருக்கிறது, உண்மையா பேச்சுவார்த்தைகள் இடம்பெற இருக்கின்றன? இல்லை, அந்த செய்தியை அவ்வாறு வந்திருப்பதாக கேள்விப்பட்டு அந்த செய்தியை நான் பார்த்தேன். அது இணையத்திலே வருகின்ற ஒரு பத்திரிகை, அச்சிலே வருவது கிடையாது. பார்த்துவிட்டு நான் உடனடியாக அவசரமாக நான் அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் தலைவர் குழப்பம் இருக்கின்ற காரணத்தால் பொதுச் செயலாளர் தொடர்பு கொள்ளப்பட்டு அவரிடமிருந்து பதில் கிடைக்காத காரணத்தால் உடனடியாக திரு தீபன் திலீசனுடன் தொடர்பு கொண்டு கேட்டபொழுது அவர் சொன்னார், அன்னை தலைவர் காஜி தோகுமார் உடனடியாகவே இந்த செய்தியை பார்த்துவிட்டு தலைவர் சுரேஷ் பரித்துடன் தொடர்பு கொண்டு அவர் இது ஆதாரமற்ற ஒரு பொய்யான செய்தி என்ற செய்தியை மெசேஜிலே போட்டு அதுதான் உங்களுக்கு அதை சொல்கிறேன் என்று சொல்லியிருக்கேன். அவை இதுதான் நிலைமை. ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கும் தமிழ் தேசிய பேரவைக்கும் இடையில செய்து கொள்ளப்பட்ட ஒப்பந்தங்கள் என்னென்ன ஒப்பந்தங்கள் எவ்வாறு ஒப்பந்தங்கள் பிறகு எல்லா உறவியலாளர்களுக்கும் வழங்கப்பட்டன. அது கொள்கை அடிப்படையிலே எவ்வாறு பயணிக்கின்றது என்ற விடயம் தான். அதே உங்களுக்கு தெரியும், 2 பக்கம் கொண்ட ஒரு 8 10 அம்சங்களை உள்ளடக்கி ஒரு தீர்த்திட்டம் எல்லாம் வழங்கப்பட்டது. அதன் அதிலே தான் தமிழ் தேசிய பேரவை சார்பில் அவர்களும் தமிழ் தேசிய கூட்டணி சார்பிலே திரு ரட்னலிங்கமும் கையெழுத்திட்டிருந்தார். இந்த விடயத்திலே அகில இலங்கை தமிழ் தேசிய மக்கள் முன்னணி ஒரு விடாத கொள்கை பிடியோடு பயந்து கொண்டது. அதில் 13வது அரசியலமைப்பு என்பது நமக்கு பொருத்தமில்லாது, அதை சவப்பட்டியில் போட்டு கொடுத்துவோம்னு சொல்லி ஒரு பெரும் போராட்டமே செய்திருந்தார்கள். ஆனால் இப்பொழுது செய்து கொள்ளப்பட்ட ஒப்பந்தத்தில் 13 நமக்கான தீர்வு அல்ல, இனப்பிரச்சனைக்கான தீர்வு அல்ல என்பதை குறிப்பிட்டு தான் அந்த ஒப்பந்தம் வந்து கைச்சாதப்பட்டிருக்கிறது. இந்த விடயத்தை நீங்கள் வரணும். இல்லை, இதில் உங்களுக்கு ஒன்று தெரியும், 13களிலே தீர்வை முடக்குவதற்குத்தான் இலங்கை அரசாங்கம் ஒற்றையாட்சிகளிலே இந்திய அரசாங்கம் முற்படுகிறது. அது தீர்வு இல்லை என்று பரவலாக வெளியில் வந்தோடனே அதிலே ஒரு ஆரம்பங்களுக்கு கிடைக்கிறது. ஒற்றையாட்சிகளிலே இந்த வருகின்ற புதிய அரசியலமைப்பை முடக்குவதற்கு 13 வைத்து கீழே போனான மேலே போனான ஒற்றையாட்சியே வேண்டாம் என்ற வரநிலைமையில் வர வேண்டும் என்ற கருத்து அதன் மூலம் வழியாக இருக்கிறது. அவை இதை பற்றி ஆழமாக போக வேண்டிய அவசியம் இல்லை. 13 எவ்வளோ இருக்கிற எல்லாம்படி எழுதினபடியில் எழுதின மேலாளர் சில சேர்த்து தர நாங்கள் ஆயத்தம் இல்லை என்ற செய்தி தான் அதில் சொல்லப்படுகிறது. இன்னொரு மேலதிகமான ஒரு விடயத்தை சொல்ல வேண்டும். இன்றைய தினம் ஒரு இணையத்திலே வருகின்ற ஒரு பத்திரிகையிலே ஒரு செய்தி வெளியாக இருக்கின்றது. அதிலே சைக்கிள் சங்கு கூட்டணியினர் இன்றைக்கு முன்னாள் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தாவை சந்திக்கப் போவது தலைப்புச் செய்தியாக அந்த செய்தி வெளியாக இருக்கின்றது. இதை பற்றி எனக்கு நண்பர்கள் ஒரு சிலர் தொலைபேசி வாயிலாக சொன்ன உடன் அவரிடம் இருந்த அந்த இணையத்து பத்திரிகை எனக்கு போட்டு படித்து விட்டு நான் உடனடியாகவே திரு செல்வராஜா கஜேந்திரன் தொடர்பு கொண்ட பொழுது அவருடைய தொலைபேசி தொடர்ச்சியாக அழைப்பு கிடைக்கும். இதே போல் உடனடியாக நான் திரு தீபன் திலீசனை தொடர்பதாக சொன்னார், அண்ணன் இது வச்சா பொய்யான செய்தி, தலைவர் கையத்ரோகமாக போனப்பெல்லாம் காலையிலேயே இந்த செய்தியை பார்த்துவிட்டு திரு சுரேஷ் பரிச்சந்திரனுக்கு தொடர்பு கொண்ட பொழுது டெக்ஸ்ட் மெசேஜிலே அவர் கேட்டிருக்கிறார். அதற்காக டெக்ஸ்ட் மெசேஜிலே இது ஆதாரமற்ற ஒரு முறையற்ற செய்தி என்று மாத்திரம் பதிலளித்திருக்கின்றார் என்ற செய்தியை சொன்னார். இந்த விஷயமாக சம்பந்தமாக உடனடியாக அவசரமாக எங்களுடைய கட்சியின்
தலைவர் திரு ஸ்ரீகாந்த் அவர்களை தொலைபேசியிலே தொடர்பு கொண்ட பொழுது கூட இல்லை, எங்களிடம் கலந்து ஆலோசிக்கப்படவில்லை, அவர் நடவதற்கான வாய்ப்பில்லை, அவர்கள் போக போகின்றார்கள் சொல்லுங்கள், நாங்கள் என்ன செய்கிறோம் நாங்கள் சொல்லுவோம், அவசரப்படாதீங்கள் கேட்டுப்பிடிச்சு. இந்த வகையிலே இது இந்த தமிழ் தேசிய பேரவையும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியும் சேர்ந்த இவருடைய எண்ணிக்கையான ஆசனங்கள் சேர்கின்ற பொழுது ஏறக்குறைய 13-14 சபைகளிலே யாழ்ப்பாண குடாநாட்டிலே ஆட்சி அமைக்க என்று கரம் கொண்டிருந்த தமிழரசு கட்சிக்கு ஒரு பேரதிர்ச்சியாக இருந்திருக்கு. அவை நான் சொல்லக்கூடிய இந்த விதத்திலே அவர்களும் பேச வர வேண்டும். 3 தரப்பாக நாங்கள் ஒற்றுமையாக செய்து இதிலே மற்றவற்றை உள்ளடக்கி தமிழ் மக்கள் கூட்டணியை உள்ளடக்கி 5 பேரும் சேர்கிற எல்லா ஆக்ஷனும் முடிஞ்சிரு. அவர்களுக்கும் நான் ஆதரவை கொடுத்து அவருடைய ஆதரவை பெற்ற வேண்டும். அதுக்கிட்ட இன்னொரு கூட சரி வந்திருப்பதாக வந்து கொண்டிருப்பது தொலைபேசியில் அடுத்து கேட்டார். எல்லாத்தையும் நாங்கள் வந்தோம், நேரம் இல்லை. திரு கஜேந்திரகுமார் ஒட்டுக்குழுக்களுக்கு தலைமை தாங்குகிறார், டாக்டர் அர்ஜுனா சொல்லியிருக்கிறார். நான் இது எல்லாத்தையும் போட்டு சொல்கிறதெல்லாம் சொல்லட்டும். ஆனால் நாங்கள் எல்லோரும் வடகிழக்கிலிருந்து தெரிவு செய்யப்பட்ட 19 எம்பிக்களிலே 8 ஜேவிபியை தவிர 11 பேரும் மக்களுக்காக ஒரு பொது உடன்பாட்டுக்கு வர வேண்டிய தேவை இருக்கிறது. அதை நாங்கள் நோக்கி பயணிப்போம் என்றது தான் நான் சொல்லியிருக்கிறேன். பதவிகள் இன்றைக்கு வரும், நாளைக்கு போகும், தேர்தல் வரும் போகும். மக்கள் தமிழ் மக்கள் தங்களை தாங்களே ஆளக்கூடிய ஒரு சுயமரியாதை இனமாக வாழ்வதற்கான ஏற்பாடுகளை நாங்கள் செய்ய கொடுக்க வேண்டியது எங்களுடைய கடமை என்று நான் கருதுகிறேன். சிந்து பாத்தி இந்து மயானத்தில் அண்மையில் ஒரு கட்டுமான பணியின் போது சில மனித எலும்பு எச்சங்கள் காணப்பட்டது. அது இப்பொழுது மனித புதக்குடியாக 3க்கு மேற்பட்ட எலும்பு கூடுகள் அங்கே காணப்படுவது, அது மனித புதக்குடியாக பிரகடனப்படுத்துவதாக நேற்றைய தினம் சட்டத்தரணி தெரிவித்தார். இந்த இதை நீங்கள் பார்க்க இது எந்த காலத்துக்கு உரியதாக இருக்கும் என்று கருதப்படுகிறது? இல்லை, இன்னொன்று சொல்ல ஊடகவியலாளருக்கு ஒரு படிமான வேண்டுகோள். மீண்டும் மீண்டும் எச்சங்கள்ன்றார். காகம் எச்சம் போடுது, பறவைகள் எச்சம் போடுது, மிருகம் எச்சம் போடுது, எச்சங்கள் உடற்கூற்று பாகங்கள் என்று குறிப்பிடுங்கள் தயவுசெய்து. அது ஒரு பிழையான ஒரு நாம. ஏன் நாங்கள் இறந்தவரை பூத உடல் என்றோம், அவர் ஒரு கௌரவம் அமரர். அதுபோல் எச்சம் என்றால் அது தவறான. அதை விட நீங்கள் கேட்ட கேள்விக்கு வருவதாக இருந்தால் இவருடைய பகுப்பாய்வு எல்லாம் இடையில் நிற்கிறது. எந்த ஆண்டுக்குரியது என்று சொல்ல வேண்டும். இப்பொழுது முல்லைத்தீவில் இருக்கக்கூடிய பகுதியிலே கண்டுபிடிக்கப்பட்ட அந்த இப்பொழுதுதான் சட்ட வைத்திய அதிகாரியுடைய அறிக்கைகள் கிடைத்திருக்கு. ஆண்களா பெண்களா, வெடிகுண்டுகளால் துப்பாக்கி வெட்டுகளால் இருந்தார்கள். ஏன் உடனடியாக அந்த மரபணுகளை சேர்த்து வைத்து காணாமல் போனவர்களுடைய மரபணுகளை கூப்பிட்டு கலெக்ட் பண்ணி ரெடி பண்ணுங்களேன். ஏதாவது ஒன்று இல்லாடியவர் சொல்வார்கள் போரிலே மடிந்த எல்டிடி வீரர்களுடைய வீராங்கனைகளுடைய உடல்கள் என்று சொல்லும். அதென்றால் அதை வச்சு ரவி அவர்கள் போராடியவர்கள். ஏனென்றால் இலக்க தடைகள் கூட எடுக்கப்பட்டிருக்கிறது. நான் சொல்கிறது முல்லைத்தீவில் இருக்கக்கூடிய முல்லைத்தீவு மாவட்டத்திலே இருக்க இது வேறு. இதிலே அப்படி இது சாதாரண பொதுமக்களாக இருக்கக்கூடிய வாய்ப்பு தான் இருக்கிறது. 95ஆம் ஆண்டுக்கு பிறகு யாழ்ப்பாணம் சூரிய கதிர் நடவடிக்கை இளவரசு மூலம் கைப்பற்றதன் பின்னர் தான் சுமார் 600 பேர் காணாமல் போனதால் ஒரு குற்றச்சாட்டு எழுப்பது. அது செம்மணி எங்கும் சிதறலாக இவர்கள் புதைத்தில் லட்சமங்களுக்கு இருந்தது. அதனுடைய ஒரு பகுதியாகத்தான் இருக்கும். அவை இதை பரபரப்பாக கொண்டு செல்ல முடிவு வரை இதை கொண்டு சென்று எத்தனை வருஷங்களுக்கு கொல்லப்பட்டார்களா, ஆண்களா பெண்களா, காரணத்தை கண்டுபிடிக்க வைத்து அதை இலங்கை அரசாங்கம் செய்யுமா இல்லையா, இல்லாட்டி சர்வதேச உதவியை கோர அழுத்தங்களை கொடுக்க வேண்டியது தமிழ் தலைமையுடைய எங்களுடைய கடமை என்றுதான் நான் கூற ஒரு மக்களால் எல்லாத்துக்கும் ஒரு கட்டத்துக்கு மேலே போகலாது. அதுக்கு அவர்களுக்கு வழிகாட்டி தலைமை தாங்கி அதை பெற்றுக் கொடுக்க வேண்டியது எங்களுடைய கடமை.